ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். சனிக்கிழமை எடுத்த விலாக் தான் இது. எப்பொழுதும் போல் வீடியோ முழுதுமே பாருங்கள். புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்டே கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சனிக்கிழமைனால கொஞ்சம் பாப்பாக்கெலாம் லீவு அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன். எழுந்திக்கும் போது ஒரு 4:30 மணி இருக்கும். எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சாக்கு பையில் நம்ம வந்து சந்தனமுல்லை செடி வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே கொஞ்சம் பூக்கள் வந்து பூத்திருந்தது. அது முதல்ல போய் எடுத்துகிட்டு வந்துட்டு வாசலில் நம்ம வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே டெய்லிக்குமே ஒரு 5-6 பூக்களாவது பூத்துடுது. சுவாமி படத்துக்கு நம்ம வைக்கிற அளவுக்கு வந்து பூக்கள் வந்து டெய்லிக்குமே வந்துடுது. அதுவுமே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிவேர் விநாயகர் வந்து நிலைவாசல் பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வச்சு விட்டுட்டு அப்புறம் முருகர் ஃபோட்டோவுக்கு வச்சுட்டு விட்டுட்டு சுவாமி ரூமில் வெளியில் வந்து விநாயகர் வச்சுருக்கேன் இல்லையா, அவங்களுக்குமே வச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே வச்சு விட்டுட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பூக்கள் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து பூக்கள் இல்லாமல் நம்ம தீபம் வைக்கக்கூடாது. தலையில் வந்து ஒரு மலராவது வச்சுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த பூக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். அவசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உதவியாக இருக்குது பூக்கள் இல்லாத நேரத்தில். அப்போ அதையுமே வந்து வச்சுட்டேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா புரட்டாசி விரதம் நீங்கள் வந்து எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிலை வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட வந்து சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லணும். நான் அதை வந்து வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன், இப்போ சொல்லலை. அதை நீங்கள் உங்கள் வானிலை எப்படி நீங்கள் அதை எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனால் வீடியோ முழுதுமே பாருங்கள், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி விரதம் நான் எதுக்கு எடுக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்னுடைய கொஞ்சம் இதில் என்னுடைய லைஃப்பையும் இதில் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பிறந்ததும் சரி, புகுந்த வீட்டுகளையும் சரியுமே பார்த்திங்கன்னா கடற்கரை ஏரியா தான். மீன்கள் வந்து தொழில் பண்ணுற இடம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த மீன் வகைகள் வந்து அதிகமாக எல்லாருமே வந்து சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த நான்வெஜ் ஐட்டம் வந்து அதிகமாக பிடிக்காது. கிட்டத்தட்ட மேரேஜ்லாம் பண்ணி பாப்பாலாம் பிறந்தப்ப தான் அதிகமாக வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன். அது மீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து சொல்லுவாங்க, சைவம் சாப்பிட்றவங்க வீட்டில் நீ வந்து பிறந்திருக்க வேண்டியது, எங்களுக்கு வந்து பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து வீட்டிலலாம் சொல்லுவாங்க. அப்படியே இந்த மீனை பார்த்தாலே எனக்கு வந்து அழுகை வந்துடும். மீன் குழம்பு டெய்லிக்குமே வந்து கடற்கரை ஏரியாங்கிறதுனால அப்பா மீன் பிடிக்கலாம் போவாங்க. டெய்லிக்குமே மீன் வந்து வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மீன் குழம்பு டெய்லிக்குமே வைப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததோட நம்ம ஸ்நாக்ஸ்லாம் இல்லை, நைட்டி கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு தான் ஸ்நாக்ஸ் இல்லையா, அவள் வீட்டுக்கு வந்ததோட சாப்பாடு போடும்போது அந்த மீன் குழம்பு பொரிச்சு வச்சுருப்பாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பேக்கை போட்டுட்டு ஒரே அழுகை தான் அழுவேன். அப்புறம் எனக்காகவே கொஞ்சம் ரசம் வந்து எப்போதுமே வச்சுருப்பாங்க. ரசம் வச்சு ஊறுகாய் வச்சு தான் நான் வந்து சாப்பிடுவேன். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 12th வரைக்குமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு காலேஜ் போன பிறகு நம்ம கேண்டீன்லலாம் சாப்பிட்ற மாதிரிக்கே இருக்கும். அங்கே வந்து சைவம் தான் அதிகமாக, நான்வெஜ்லாம் அதிகமாக போட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தான் என்னுடைய வந்து சாப்பாடு முறைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் சரி, புகுந்த வீட்லேயும் சரி அதிகமாக நான்வெஜ் வந்து எடுத்துப்பாங்க. அப்படி இருக்க பொழுது நம்ம அந்த புரட்டாசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முழுக்க நம்ம விரதம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து கணவன் மனைவி வீட்டில் இருக்கோம், குழந்தைகள் இருக்குன்னா தாராளமாக நம்ம வந்து விரதம் இருக்கலாம். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க இல்லையா. இப்போ குடும்பத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1 நாள் 2 நாள் 1 வாரம் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ மாதம் முழுக்குமே நம்ம விரதம் எடுக்கிறோம், டெய்லிக்குமே நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற பொழுது அவங்க எந்த அளவுக்கு, இப்போ எங்கள் மாமனார் மாமியார்லாம் இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. நம்ம வந்து நான்வெஜ் அவங்க வந்து டெய்லிக்குமே, ஏன்னா வந்து அவங்க வந்து நான்வெஜ் வந்து மீன் வகைகள் அதிகமாக வந்து சிக்கன் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மீன் வகைகள் வந்து டெய்லிக்குமே ஏதாவது ஒன்று எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீடியோக்காக நம்ம அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைவத்தில் இறங்குனோம்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை. ஏன்னா அவங்க வந்து புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி விரதம் வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து அது சின்ன வயசுலேருந்துமே அவங்க வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க இல்லையா. திடீர்னு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, நம்ம 1 மாதம் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் குடும்பத்தோட நலன் கருதி தான் வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கலை. இப்போ நம்ம மட்டும் இருக்கணும்னா நான் தாராளமாக எடுப்பேன். வருடம் முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சைவ சாப்பாடு சாப்பிடணும், விரத சாப்பாடு சாப்பிடணும்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஆனால் வந்து நம்ம குடும்ப சூழ்நிலையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுக்காக வாழாமல் அவங்களுடைய
எண்ணத்திற்கு நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து புரட்டாசி விரதம் வந்து கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா வந்து எப்பொழுதுமே மனசில் வந்து நினச்சிப்பேன், நம்ம வீட்டு துளசி செடி இருக்கு இல்லையா? அதுலேருந்து 2 துளசி எடுத்துகிட்டு போய் நம்ம பெருமாள் ஃபோட்டோ இருக்கும் அதில் வச்சுட்டு, எப்போதுமே சந்தோஷமான வாழ்வை கொடுங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை மனசார வந்து வேண்டிக்கிறது. சனிக்கிழமை அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2 வாரமாக வந்து நான் வந்து நான்வெஜ் மீன் ஐட்டம் எதுவுமே நான் சமைக்கவே இல்லை. சைவ சாப்பாடு தான். போன முதல் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சேன். 2வது சனிக்கிழமை லெமன் சாதம் தான் வச்சேன். இப்பயுமே பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை இந்த மாதிரிக்கு வந்ததுனால வெள்ளிக்கிழமை அப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு 4, 5 நாளாக வந்து சமைக்கவே இல்லை. அசைவம் வந்து சமைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடல் தொழிலுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. என்னுடைய மாமா வந்து போயிட்டு வந்தாங்க. தாத்தா பாட்டின்னு தான் அதிகமாக கூப்பிடுவேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து மாமான்னு தான் நான் சொல்கிறேன். கணவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கடல் தொழில் போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நண்டு மீன்லாம் கிடச்சிது. அதை வந்து நம்ம சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சோம்னா அவங்க எந்த அளவுக்கு ஏன்னா ஒரு 4, 5 நாளாகவே வந்து சைவம் வந்து சைவம் தான் சமைச்சிட்டே இருந்தேன். அசைவம் வந்து சமைக்கவே இல்லை. அப்படி வந்து அதனால நம்ம வீடியோ கிளிப்பிங்கில் கூட நான் வந்து கொடுத்துருப்பேன். அவங்க வந்து நண்டு எடுத்துகிட்டு வரதை வந்து கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். எங்கள் அத்தை மாமாலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீடியோக்கெல்லாம் காமிக்க மாட்டேன். நான் மட்டும் தான் அதிகமாக இருப்பேன். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களையுமே கொஞ்சம் காமிச்சிருப்பேன். இதனால தான் அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸு நான் புரட்டாசி விரதம் வந்து எடுக்கிறது இல்லை. அப்புறம் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு விஷயம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் லீவ் நாள் ஆச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துச்சிடலாம். எப்போதுமே ஒரு 3:30 மணி 4 மணி இந்த மாதிரிக்கு எழுந்துச்சிட்டேன். ஒரு 4:30 மணிக்கு எழுந்துச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. சரி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்கிட்டேன். தூங்குனோம்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த 4:45 இருக்கும்னு நினைக்கிறேன். ஜன்னல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யாரோ ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து சவுண்டு கேட்டுச்சு. அது வந்து கனவு வந்து கிடையாது. கண்டிப்பாக கனவுன்னே சொல்ல மாட்டோம். கனவாக இருந்துச்சுன்னா நம்ம அதனுக்குள்ளே தான் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்டுச்சு. நம்ம வந்து இப்போ நான் வீடியோலாம் காமிக்கிறேன்னா ஜன்னல் பகுதி வந்து இருக்கும். அது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிலவேசலுக்கு நேராக ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது. அது வந்து மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வந்து ஜன்னலை வந்து தட்டுற மாதிரி எனக்கு வந்து சவுண்டு வந்து கேட்டுச்சு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்டேன். 4:45 இருக்கும் முழிச்சிட்டு. அப்போ வந்து எழுந்திரிச்சு பார்க்குறேன் யாருமே இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த பிரபஞ்சம் தீபம் வந்து நான் டெய்லிக்குமே ஏற்றிக்கிட்டே இருக்கிறேன். பிரம்ம முகூர்த்த தீபம் அந்த நேரத்தில் நான் வந்து எப்போதுமே ஏற்றிடுறது. அந்த 5 மணிக்குள்ளே 5:30 மணிக்குள்ளலாம் எப்போதுமே ஏற்றிடுறேன் இல்லையா? அது வந்து ஏற்றாமல் நான் கொஞ்சம் டைம் ஆகுதுங்கிறதுனால எனக்கு இந்த பிரபஞ்சம் அறிவுறுத்துனுச்சா இல்லையானுங்கிறது எனக்கு வந்து தெரியலை. அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதை வந்து மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். இப்படியும் கூட பிரபஞ்சம் நமக்கு அறிவுறுத்துமா? ஆனால் நாள் முழுதுமே அதை பற்றி நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அறிவுறுத்திருக்கும்னு நினைக்கிறேன். தீபம் வந்து வைக்க லேட் ஆயிடுச்சு எழுந்திரி. அது வந்து நல்லாவே நான் வந்து ஃபீல் பண்ணினேன். அது வந்து கனவுன்னே சொல்ல முடியாது. நல்லா வந்து ஜன்னல் பக்கத்தில் யாரோ வந்து தட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அது வந்து மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷமாக இருந்தது. சரி நம்ம செய்கிற ஒரு வேலை வந்து கடவுள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து வச்சுட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சுட்டு பாப்பா தம்பிக்கு எல்லாருக்குமே வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் கம்மியாக தான் வந்து போயிருந்தது. மனசுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த ஒரு விஷயம் நடந்தது. நல்லா வந்து ஃபீல் பண்ணினேன். அந்த ஜன்னல் வந்து யாரோ தட்டுற மாதிரி வந்து ஃபீல் பண்ணினேன். அது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு சக்தியாக இருக்குமா என்னங்கிறது எனக்கு வந்து தெரியல. அதை வந்து எந்த அளவுக்கு நம்பணுங்கிறதும் எனக்கு வந்து தெரியலை. இப்படியும் பிரபஞ்சம் நமக்கு வந்து அறிவுறுத்துமா அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து கடலுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க எடுத்துகிட்டு வந்த நண்டு தான். நண்டு கொஞ்சம் மீன் கொஞ்சமே இருந்தது. அதே கொஞ்சம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு குழம்புமே கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து உரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே அந்த குளம் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளேயுமே போய்
அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரமாக அப்படியே சாணம் உரமும் எடுத்துட்டேன். தம்பியுமே வந்து இப்போ முழிச்சிட்டான். இப்போ வாய்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா தம்பி வந்து முழிச்சிட்டான். உங்களுக்கு வந்து அவன் அழுகிற சவுண்டு கேட்குதா இல்லையானுங்கிறதுன்னு தெரில. வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் வாய்ஸ். அதனால் சரி போக முடியல. எப்போதுமே லாக் பண்ணிட்டா தான் வந்து வாய்ஸ்லாம் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்க பெண்கள் ஒவ்வொரு பெண்களுமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன் இல்லையா? உண்மையிலங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. இன்னும் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக நிறைய சிஸ்டர் வந்து இப்போலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்குமே என்னுடைய நன்றியை வந்து மனதார தெரிவிச்சுக்கின்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய அன்பு.